நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க குடியுரிமை பெற ரூபாய் 9 கோடி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் இந்தியா அண்ட் வேர்ல்டில் கவர் ஆகும். ஸோ அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோல்டு கார்டு ஸ்கீமை வந்து அமல்படுத்தி இருக்காங்க. இதன்படி தலை சிறந்த அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் வந்து வெளிநாட்டு மாணவர்கள் வந்து நீண்ட காலமாக தங்கி என்ன பண்ண முடியும்னா படிக்க முடியும். அதற்காக தான் இந்த தங்காட்டை ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தனிநபர் இதை பெற வேண்டும் என்றால் 9 கோடி, அதாவது $1 மில்லியன் வந்து செலுத்த வேண்டும். அதுவே நிறுவனம் சார்பில் ஒருவரை பணியமர்த்த வேண்டும் என்றால் $2 மில்லியன், அதாவது 18 கோடியை வந்து அரசுக்கு செலுத்த வேண்டும். ஸோ இந்த செலுத்தக்கூடிய அந்த பணமானது அமெரிக்காவினுடைய அந்த வளர்ச்சி திட்டங்களுக்கு வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது.